வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Redux டூல்கிட்லயே அந்த Reactயும், Redux டூல்கிட்டையும் வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் தான். ஒரு பேசிக்கான ஒரு கவுண்டர் ஆப். ஸோ நம்ம வந்து பிளஸ், மைனஸ் பண்ணலாம். அதே மாரி நம்ம நெனைக்கிற மாரி ஒரு நம்பர்ஸையும் வச்சு நம்ம வந்து இத வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இத வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எதுல பார்த்திருப்போம் அப்படின்னா, நம்ம கன்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து இத பண்றது அப்படின்றத பத்தி பார்த்திருப்போம். கன்டெக்ஸ்ட் ஏபிஐனா என்னன்னே தெரியல அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அத பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா, Redux டூல்கிட் வந்து இன்னுமே வந்து ஈஸியா புரியும். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இதுல வந்து என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நான் ஆல்ரெடி வந்துட்டு இதுல வந்து ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நான் அத வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும், என்ன ஏதுன்றத பார்க்க போறோம். அப்புறம் நம்மளோட கோட வந்து ஒண்ணு ஒண்ணா அடிச்சு என்னென்ன, எங்கெங்க, எப்படி வந்து ஸ்லைஸ கிரியேட் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்டோர கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ண ஸ்டோர ரியாக்ட் ஆப்போட இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோர்ல வந்து எப்படி நம்ம வேல்யூஸ புஷ் பண்ணணும், எப்படி வந்து வேல்யூஸ கெட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா பார்த்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுல வந்து எஸ்ஆர்சி ஃபோல்டர் இருக்குல்ல, இதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்றேன். இந்த ஆப்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டோர் ஃபைல் இருக்கும். ஸோ store.js. ஸோ இது வந்து ஆப்க்குள்ள இருக்கணும். மறுபடியும் நம்ம வந்து எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள வந்துடலாம். போயிட்டு நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இத வந்து கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபீச்சர்ஸ்க்குள்ள நெறைய வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். ஒண்ணு வந்து கவுண்டர், தீம், இல்ல டூ என்ன வேணா ஃபீச்சர் இருக்கலாம். பட் ஆனா ஸ்டோர் வந்து நமக்கு ஒண்ணு தான் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நெறைய இருக்கும் அப்படின்றதுனால, நான் அதுக்குள்ள வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அந்த ஃபோல்டரோட நேம் என்னன்னா கவுண்டர். ஏன்னா நம்ம இப்ப வந்து கவுண்டர் தான் பார்க்க போறோம். ஸோ கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போறதுனால நம்ம கவுண்டர்ன்றத வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ஸ்லைஸ் டாட் ஜேஎஸ். இந்த கவுண்டர் ஸ்லைஸ் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல, ஸோ இதுல தான் நம்ம ஸ்லைஸ வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த ஆப் டாட் ஜேஎஸும் சரி, இண்டெக்ஸும் சரி, இது எல்லாமே எனக்கு எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ Redux டூல்கிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ரெட்யூசர்ஸ், இந்த ஸ்டோர் இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து பேசிடணும். எப்படி வந்து ஸ்லைஸ கிரியேட் பண்றதா இருக்கட்டுமே சரி, இல்ல ஸ்டோர பத்தி கிரியேட் பண்றதா இருக்கட்டுமே சரி, எல்லாத்தையும் பத்தி டீட்டெயில்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதோட ஒரு சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் நான் இப்ப என்ன ப்ராஜெக்ட் பண்றேனோ, அது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். சரி, ஓகே. இப்ப இதுல வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைஸ தான் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மெயினான லாஜிக் மாரி. ஸோ அந்த லாஜிக்க ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா, நம்ம மத்த ஆப் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம யூஐல உள்ளதெல்லாம் நம்ம அப்புறமா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்லைஸ கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கவுண்டர் ஸ்லைஸ். ஸோ நம்ம அந்த ஸ்லைஸோட நேம் வந்து நான் சும்மா கவுண்டர் ஸ்லைஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாரி வாங்கிக்கும். ஸோ இந்த கிரியேட் ஸ்லைஸ நம்ம இம்போர்ட் பண்ணணும்ல. ஸோ இது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட Redux டூல்கிட்லேருந்து வந்து வரும். ஸோ இந்த Redux டூல்கிட்லேருந்து நம்ம அதையும் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப இந்த கவுண்டர் ஸ்லைஸ் முடிஞ்சோனே, நான் இத கிரியேட் பண்ணோனே, இங்கே இதுக்கு ஒரு நேம் வைக்கணும். இந்த நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு யூஸ் ஸ்டேட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கான்ஸ்ட் கவுண்டர் கமா செட் கவுண்டர். அப்புறம் நம்ம வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ வந்து வைப்போம். இனிஷியல் ஸ்டேட் வந்து வைப்போம். ஸோ அத தான் வந்து இங்க வந்து இப்படி வைக்கிறோம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா கவுண்டரு. ஸோ அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியல் வேல்யூ வந்து வைக்கணும்ல. ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்து இங்க வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்னவா இருக்கும்? 0ல தான் இருக்கும். ஸோ 0 வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்யூசர்ஸ். ஸோ ரெட்யூசர்ஸ் உள்ள போட்டோனே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ள தான் வந்து எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் வந்து என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இன்கிரிமென்ட் பண்ண போறோம். டிக்ரிமென்ட் பண்ண போறோம். அப்புறம் இன்கிரிமென்ட் வந்து நம்மளா ஒரு பேலோட் வச்சு அத வந்து இன்கிரிமென்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு 5ஆவோ, 10ஆவோ அந்த மாரி யூஐலேருந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அத வாங்கி நம்ம இன்கிரிமென்ட் பண்ண போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்கிரிமென்ட் ஃபங்ஷன வந்து எழுதிடலாம். ஸோ இன்கிரிமென்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு ஸ்டேட்ன்றது வரும். ஸ்டேட், ஆக்ஷன் 2 வரும். நமக்கு இதுல வந்து கரண்ட் ஸ்டேட் மட்டும் இருந்தா போதும். இந்த கரண்ட் ஸ்டேட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ வந்து 0ன்னு இருக்குல்ல. ஸோ 0 தான் வந்து அந்த கரண்ட் ஸ்டேட்ன்றது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டேட் டாட் வேல்யூ பிளஸ் ஈக்குவல் டு 1. என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்ன்றது கரண்ட் ஸ்டேட். அதுல வந்து நம்ம என்ன இது வச்சிருக்கோம் அப்படின்னா, வேல்யூன்றது வச்சிருக்கோம். அந்த இது ஸ்டேட் டாட் வேல்யூன்னு போட்டோம்னா இப்ப 0ன்னு இருக்கும். ஸோ 0 பிளஸ் 1 வந்து 1ன்னு ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இதோட லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக்ரிமென்ட்க்கு. ஸோ டிக்ரிமென்ட்க்கு இதே மாதிரி ஸ்டேட் மட்டும் இருந்தா போதும். ஸ்டேட் டாட் வேல்யூ -1.
ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல கமா குடுக்க மறந்துறாதீங்க. ஸோ இல்லன்னா எரர் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ டிக்ரிமென்ட்க்கும் இவ்வளோதான் லாஜிக். ஸோ இப்ப தான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து யூஐலேருந்து வாங்க போறோம். ஸோ இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் பை அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒண்ணு வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து எனக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் மட்டும் வராது. எனக்கு வந்து கூடவே சேர்ந்து ஆக்ஷன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் டாட் வேல்யூ வந்து இருக்குல்ல, இங்க வந்து ஆக்ஷனை எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ள வந்து எனக்கு பேலோடுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த பேலோடு தான் நான் வேல்யூஸ் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பாஸ் பண்ண போறேன். 5ஓ, 10ஓ, 15ஓ நான் என்ன குடுக்குறேனோ அதுதான் வந்து இந்த பேலோடுன்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து நான் இங்க வந்து குடுத்துட்டேன். ஸோ இங்க கரண்ட் ஸ்டேட்ல என்ன இருக்கோ, நான் என்ன பேலோட் குடுக்குறேனோ அத அப்படியே ஆட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட் டாட் வேல்யூல வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுப்போமே. நம்ம பேலோட்லயும் ஒரு 10 குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 10 + 10 20 எனக்கு வந்து குடுக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட இது. லாஸ்ட்டா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணணும்ல. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி வச்சாச்சு. கிரியேட் பண்ணா மட்டும் போதுமா? அத மத்த இடத்துல யூஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன்ஸ வந்து நான் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இன்கிரிமெண்ட் பை அமௌண்ட். ஸோ இந்த ஃபங்ஷனையும் நான் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன்ல. ஸோ இந்த டீஸ்ட்ரக்சர் பண்ணதெல்லாம் எங்கேருந்து எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ கவுண்டர் ஸ்லைஸ் இதுலேருந்து இதுக்குள்ள இருக்கிற நான் ஆக்ஷன்ஸ தான் வந்து எடுக்க போறேன். ஸோ இத தான் வந்து நம்ம எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் இது வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கவுண்டர் ஸ்லைஸ் டாட் என்னோட ரெட்யூசர வந்து இது பண்ணி விடுறேன். இந்த ரெட்யூசரை ஏன் இம்போர்ட் பண்ணி விடணும் அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி விடணும் அப்படின்னா, இத தான் நான் வந்து ஸ்டோர்ல போறேன். ஸ்டோருக்கு போகும்போது உங்களுக்கு வந்து அது புரியும். ஸோ கவுண்டர் ஸ்லைஸ் டாட் ரெட்யூசர். ஸோ இதையும் வந்து முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டோர வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோர கிரியேட் பண்ணும்போது நான் டிஃபால்ட்டாவே இங்க வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஸ்டோர். ஸோ என்ன ஸ்டோர்? கான்ஃபிகர் ஸ்டோர் வந்து கான்ஃபிகர் ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஃபங்ஷன் இருக்கு. இது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரீடெக்ஸ் டூல் கிட்லேருந்து வரும். ஸோ நான் அத வந்து கால் பண்ணிக்கிட்டேன். ஸோ கால் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள தான் என்னோட ரெட்யூசர் வந்து இருக்க போகுது. என்ன ரெட்யூசர்? அந்த நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் இப்போதைக்கு வச்சிருக்கோம். அதனால இது வந்து கவுண்டரு. ஸோ கவுண்டர் ரெட்யூசர தான் நம்ம வந்து இங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கவுண்டர் ரெட்யூசர தான் நம்ம இங்க இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். கவுண்டர் ஸ்லைஸ் டாட் ரெட்யூசர தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் இதையும் வந்து இங்க வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் கவுண்டர் ரெட்யூசர். ஸோ இதை நீங்க கவுண்டர் ஸ்லைஸ்ன்னு வச்சுக்கலாம். பட் நான் இங்க வந்து கவுண்டர் ரெட்யூசர்ன்றது ஏன் வச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா புரியுன்றதுனால கவுண்டர் ரெட்யூசர்ன்னு வச்சேன். ஸோ நீங்க கவுண்டர் ஸ்லைஸ்ன்னு கூட குடுக்கலாம். ஏன்னா நம்ம இங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அப்படிதான் சொல்லி எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம புரியணுன்றதுக்காக நான் கவுண்டர் ரெட்யூசர்னே வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஸ்டோரும் முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ இதை வந்து தனித்தனியா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்லைஸ் தனியா கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டோர்லயும் நான் அதை வந்து இன்டகிரேட் பண்ணியும் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை ரியாக்ட் ஆப்போட இன்டகிரேட் பண்ணணும். அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைலுக்கு போயிடணும். ஸோ இண்டெக்ஸ் ஃபைலுக்கு ஏன் போகணும் அப்படின்னா, இங்க தான் நம்மளோட ஆப் காம்பனன்ட் இருக்கு. நம்மளோட ஆப் காம்பனன்ட்டுக்குள்ள தான் எல்லாமே நடக்க போகுது. ஸோ இந்த ஆப்பை வந்து நான் வந்து ஒரு ரேப்பர் மாதிரி வச்சு ரவுண்ட் பண்றேன், சரவுண்ட் பண்றேன். ஸோ இது என்னத்தை வச்சு சரவுண்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொவைடர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ நான் அதை வச்சு பண்றேன். இது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரீடெக்ஸ்ல இருந்து வரும். ஸோ இந்த ரியாக்ட் ரீடெக்ஸ்ல இருந்து வருதா? ஸோ இந்த ப்ரொவைடருக்குள்ள நம்ம ஒன்னே ஒன்று தான் கொடுக்கணும். என்ன அப்படின்னா ஸ்டோர்ன்றதை கொடுக்கணும். நம்மளோட ஸ்டோரை வந்து அதுக்குள்ள வந்து போட்டுடணும். நம்மளோட ஸ்டோரை நம்ம இங்க போய் இம்போர்ட் பண்ணதுனால நமக்கு எரர் அடிக்குது. ஸோ ஸ்டோரையும் இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமா வந்து இப்ப ரீடெக்ஸ் வந்து ரியாக்டோட இன்டகிரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க இனிமே என்னென்னலாம் நான் ஸ்டோர்ல வந்து என்னென்னலாம் ரெட்யூசர் கொடுக்குறேனோ அது எல்லாத்தையுமே என்னால அந்த என்னோட ஃபுல் ரியாக்ட் ஆப்லயும் வந்து என்னால வந்து அதை எடுத்துக்க முடியும், இல்ல யூஸ் பண்ணிக்க முடியும். என்னால வேல்யூவை புஷ் பண்ணவும் முடியும், என்னால அதை புல் பண்ணவும் முடியும். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வந்து ரியாக்டை வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். ரீடெக்ஸ் டூல் கிட்டையும் ரியாக்டையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 விஷயம் வேணும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்ப இந்த இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து செய்யறதுக்கு ஒரு யூஐ ஒண்ணு வேணும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த வேல்யூஸ்லாம் நான் வந்து இப்ப நான் இன்கிரிமெண்ட்டை கிளிக் பண்ணாலும் சரி, டிக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணாலும் சரி, எனக்கு அது வந்து நார்மலா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம இங்கேயே ஸ்டாட்டிக்கா வேல்யூ கொடுத்துருக்கோம். +1 -1ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி அது நடந்துட்டே இருக்கும். ஸோ இன்கிரிமெண்ட் பை அமௌண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல எனக்கு வந்து நான் பேலோட வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, டிஸ்பேட்ச்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம குடுத்தா தான் வந்து வேல்யூஸ் வந்து புஷ் ஆகும் நம்மளோட ஸ்டோருக்கு. இதே வந்து ஓகே நான் எல்லாத்தையும் புஷ் பண்ணிட்டேன். எல்லாமே ஸ்டோர்ல இருக்கு. இப்ப இந்த ஸ்டோர்ல இருக்கிற வேல்யூஸ நான் யூஐல ஷோ பண்ணணும்ல. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் யூஸ் செலக்டர். நான் இப்ப கோட் பண்ண உங்களுக்கு அது வந்து எல்லாமே வந்து புரியும்.
ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட app.jsக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். ஸோ டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து குளோபல் லேயர்ல வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அது என்ன எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ் டிஸ்பேட்ச் இஸ் ஈக்குவல் டு யூஸ் டிஸ்பேட்ச்னு சொல்லிட்டு ரியாக்ட் ரீடெக்ஸ்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நான் இந்த இடத்துல டிவ்வுக்கு கீழே பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ 3 பட்டன் வந்து வைக்கிறேன். என்னென்ன 3 பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆன் கிளிக் வந்து நம்மளோட இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனை இது பண்ணி இருக்கணும். ஸோ ஆரோ ஃபங்க்ஷனாக போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு டிஸ்பேட்சை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்பேட்சில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே நமக்கு ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல நம்ம பட்டனுக்கு நேம் வைக்கணும்ல, அப்போ தான் யூஐல வந்து ஷோ ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிக்ரிமெண்ட்டுக்கு வேணும். ஸோ நான் அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டனில் இங்கேயும் இதையும் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கிறேன். நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரிமெண்ட் வேல்யூ பட்டனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நேம் வச்சிடறேன். ஸோ டிக்ரிமெண்ட் இங்க வந்து இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட். ஸோ பை அமௌண்ட். ஸோ இந்த 3 பட்டன் வந்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து டிஸ்பேட்ச் வந்து இன்க்ரிமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இங்க டிக்ரிமெண்ட் வேணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ரிமெண்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்லி எரர் அடிக்கும். அது ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆட்டோ இம்போர்ட் பண்ணிட்டா அது வந்து எரர் வந்து போயிடும். ஸோ அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட். ஸோ அதையும் வந்து கொடுத்துட்டா அதுவும் ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட்ல நான் வந்து சொல்லியிருந்தேன்ல பேலோடுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆக்ஷன் டாட் பேலோட் இங்கதான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் பாஸ் ஆகிற இடத்துல நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு 5ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். 5ஓ 10ஓ 15ஓ உங்களுக்கு என்ன நம்பர் பிடிக்குதோ நீங்க வந்து அதை வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து பாஸ் ஆகி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது ஓகே. இது வந்து ஆக்சுவலா வந்து நான் வேல்யூ வந்து புஷ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு பட்டன் வந்து வருது. இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட் எல்லாத்தையும் நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வேல்யூஸ் இப்போ வந்து ஸ்டோர்ல இருக்கா இல்லையா, என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம யூஐல ஷோ பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு யூஸ் செலக்டார்னு சொல்லி நான் ஒரு ஹூக் சொல்லியிருந்தேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர்ல வச்சிருக்க வேல்யூஸை எனக்கு புல் பண்ணி ஷோ பண்ணும். நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்துருந்தோம்ல index.jsல வந்துட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மொத்தமா ப்ரொவைடர்ல வந்து ரேப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எங்க வேணா நான் குளோபல் லேயர்ல எங்க வேணா நான் ஷூட் பண்ணலாம், எங்க வேணா நான் அதை வந்து புல்லும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் டாட் கவுண்டர் டாட் வேல்யூ. ஸோ இது உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். இப்போ வந்து இவன் ஸ்டேட் டாட் கவுண்டர் டாட் வேல்யூ இதெல்லாம் என்னன்னே புரியாம இருக்கலாம். ஸோ ஸ்டேட் வந்து கரண்ட் ஸ்டேட். ஸோ இந்த கவுண்டர்ன்றது எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம நேம் கொடுத்துருக்கோம்ல, இந்த நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ கவுண்டரு டாட் வேல்யூ வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட இனிஷியல் ஸ்டேட்ல நம்ம வேல்யூ தான் வச்சிருக்கோம். ஸோ நான் டாட் வேல்யூ அதையும் வந்து போட்டு எடுத்தேன். இப்போ வந்து சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ H2ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கவுண்ட்னு சொல்லிட்டு நான் இங்க ஜஸ்ட் வந்து போட்டுட்டு என்னோட அந்த கவுண்டை வந்து நான் இங்க வந்து ஷோ பண்றேன். ஸோ ஷோ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0வா இருக்கு. இப்போ நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ வெறும் 1ஆ தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ டிக்ரிமெண்ட் கொடுக்குறேன்னா எனக்கு 1 வந்து மைனஸும் ஆகும். இப்போ 8ல இருக்கு. நான் இங்க வந்து 5 வச்சு இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13ன்னு சொல்லி வந்துருது. ஸோ நான் மறுபடியும் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா 18ன்னு வரும். நான் மறுபடியும் இப்போ இங்க வெறும் இன்க்ரிமெண்ட் கொடுத்தேன்னா 1 தான் ஆகும். டிக்ரிமெண்ட் கொடுத்தேன்னா 1 தான் ஆகும். ஸோ இதே மாதிரி டிக்ரிமெண்ட் பை அமௌண்ட்னு சொல்லியும் நீங்க வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதையும் வந்து ஒரு எவ்வளவு நம்பர்ஸ் வேணுமோ நீங்க அதை வந்து இதுவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து நான் இப்போ வந்து ஸ்டாட்டிக்கா வந்து கொடுக்குறேன். ஸோ 5ன்றது இதையே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட்டா வாங்கி அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரீடெக்ஸ் டூல் கிட்ட வச்சு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாமே. ஸோ ரியாக்டையும் ரீடெக்ஸையும் எப்படி வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலு நம்ம எப்படி வந்து ஈஸியா வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாமோ, எப்படி ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா புரியுமோ அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.